ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு 12 வோல்ட் பிக்சலுக்கு யூஸ் பண்ணுற டிசைன் ரன்னிங் சேசர் பார்த்தீங்கன்னா தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஒரு 6 சேனல் கொண்ட 12 வோல்ட் பிக்சலுக்கு யூஸ் பண்ணுற டிசைன் ரன்னிங் சேசர். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரன் பிசிபி கம்பெனியோட ஒரு பிசிபி போர்டு டைப்பிலான ஒரு டிசைன் ரன்னிங் சேசர் தான் நீங்கள் பார்க்க போகிறோம். இது வாங்க எப்படி டிசைன் வருது, எப்படி ஒர்க் ஆகுது, இது எப்படி நம்ம வாங்கலாம், அதெல்லாம் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு 6 சேனல் டிசைனு 12 வோல்ட் பிக்சலுக்காக நம்ம போட்டுக்கலாம். இது வந்து நீங்கள் ஒரு கட்டு நீங்கள் இப்போ ஒரு ஆட்சி மாதிரி போட்டிங்கன்னா, அதுக்கு நீங்கள் சாதாரணமாக போகிறதா இந்த மாதிரி ஒரு டிசைன் ரன்னிங் சேசர் வச்சு போட்டிங்கன்னா டிசைன் நல்லா போகும், அதாவது நல்லா நீட்டாக இருக்கும். நீங்கள் போகலாம். பார்த்தீங்கன்னா ஒரு சேனலுக்கு 5 கட்டு நீங்கள் போட்டுக்கலாம். அதாவது ஒரு சேனலுக்கு 5னா 5, 10, 15, 20, 25, 30 கட்டு நீங்கள் இந்த இதில் நீங்கள் போட்டுக்கலாம். இதுக்கு நீங்கள் 30 கட்டு போகிற மாதிரி தான் 700 ஆம்ஸ் எஸ்எம்பிஎஸ் வச்சுக்கோங்க. 12 வோல்ட் டிசி எஸ்எம்பிஎஸ் 700 ஆம்ஸ் வச்சு நீங்கள் வச்சு இதுக்கு நீங்கள் 30 கட்டு நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாம். இது வந்து நீங்கள் சாதாரணமாக கட்டு 30 கட்டு போடுறத வர இந்த மாதிரி ஒரு டிசைன் ரன்னிங் சேசர் வச்சு போட்டிங்கன்னா நல்லா நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்காக நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இது 6 சேனலுக்கு இண்டிகேஷனுக்கும் பார்த்தீங்கன்னா லைட்டு கொடுத்துருப்பாங்க. 6 லைட்டு கொடுத்து இங்கே பவர் சப்ளைக்கும் லைட்டு கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங்லாம் நல்ல ஐசி தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. எல்லாமே நல்லா நீட்டான ஐசி தான். நீங்கள் போட்டுக்கலாம். இது அவ்வளோ ஹீட்டு ஏறாது. மற்றபடி நீங்கள் மைக் செட்டு நல்லா போட்டுக்கலாம். ஆனால் அது வாட்டர் ப்ரூஃப் இல்லை, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அது வாட்டர் ப்ரூஃப் இல்லை, மழையில் நினைச்சிச்சின்னா போயிடும். அதனால் நீங்கள் இதை எப்படி யூஸ் பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி பாக்ஸ் கொடுத்துருவாங்க. இந்த பாக்ஸில் நீங்கள் இந்த ஓட்டை மாதிரி போட்டு இந்த ஒயர் மட்டும் வெளியில் எடுத்துக்கங்க. இப்போ இந்த பக்கம் 6 ஒயர் வெளியில் எடுத்து இந்த பக்கம் பவருக்கான ஒயரை வெளியில் நீங்கள் எடுத்துக்கிட்டு சுற்றியும் க்ளூ ஊற்றிட்டுருங்க. க்ளூவு அப்படின்னா டேப்பு கவர் ஏதோ ஒன்று போட்டு நீங்கள் சேஃப்டி பண்ணிக்கங்க. அப்படி பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த போர்டு நல்லாயிருக்கும். மற்றபடி மழையில் நினைவு விட்டிங்கன்னா போர்டு ஷார்ட் ஆகிடும், பார்த்துங்க. இப்போ வாங்க நம்ம இதுக்கு ஒரு பவர் சப்ளை வச்சு இதோட டிசைன் எப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகேண்ணா. பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஆம்ஸ் பவர் சப்ளை தான் நான் எடுத்துருக்கிறேன். இப்போ நான் இதில் வந்து எப்படி டிசைன் போகணும்னு போட்டு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா இதுலேயே ப்ளஸ்ஸு மைனஸ்னு ரெட்டுக்கு ரெட்டுன்னா ப்ளஸ்ஸு, மைனஸ்னால் கருப்பு ஒயர் கொடுத்துருப்பாங்க. அப்படி வச்சு நம்ம ஜாயின் பண்ணலாம். பார்த்திங்கன்னா போர்டு ஆன் ஆச்சு. நல்லா மூடிக்கிட்டுலாம். முக்கியமாக இந்த 2 ஒயர் டச் ஆகும் பார்த்துங்க. டச் ஆனிச்சுன்னா அப்புறம் போர்டும் போயிடும், பவர் சப்ளையும் போயிடும். அது நீங்கள் தான் பார்த்துக்கணும். பாருங்கள் டிசைன் எப்படி ஓடுதுன்னு. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு டிசைனு, இது இன்னொரு டிசைனு, இது 3வது டிசைனு, 4வது டிசைனு, 5வது டிசைனு, இப்போ 6வது டிசைனு. அப்படியே மாறி மாறி எரியுது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த எல்இடி இப்போ எரியுதுன்னா அதுக்கான அவுட்புட்டுங்க வந்துடும். இப்போ இந்த எல்இடி எரியுதுன்னா அதுக்கான அவுட்புட்டுங்க வந்துடும். அப்படியே 6 சேனலுக்கும் ஒவ்வொரு எல்இடி ஒவ்வொரு அவுட்புட்டு நீட்டாக வந்துடும். பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லா அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும், நீட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்டு, அதாவது இந்த டிசைன் போர்டு எப்படி ஒர்க் ஆகுது, அது எப்படி வோல்ட்டு செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்டிமீட்டர் எடுத்து டிசி 12ல் நீங்கள் வச்சுக்க. பார்த்தீங்கன்னா டிசி வோல்ட்டை செக் பண்ணுறது 20ல் நீங்கள் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ நம்ம இந்த இதோட நெகட்டிவ் பாசிட்டிவ் லைனில் வச்சு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் லைனில் மைனஸ் லைன் வச்சுட்டு ப்ளஸ் லைன் வைக்கிறோம் பாருங்கள். பார்த்தீங்கன்னா இப்போ வோல்ட் என்ன கம்மி பார்த்தீங்கன்னா 9, 12, 10 மாறி மாறி வருது, உங்களுக்கு தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேபிளாக ஒரு லைன் வரல. பார்த்திங்கன்னா 10, 12, 11 மாறி மாறி வருது. இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. 12 வோல்ட்டு கரெக்டாக வந்தது. பார்த்திங்கன்னா தெரியும், மாறிட்டே இருக்குது. இது ஒரு ஸ்டேபிளாக லைன் வரல. பார்த்திங்கன்னா 10, 9, 12, 10, 11, 9 மாறிக்கிட்டே இருக்குது. இது எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு 8க்கு மேலே வந்தாலே டிசி வோல்ட்டு நல்லா நீட்டாக இருக்குதுன்னு அர்த்தம். பவர் சப்ளைவும் நீட்டாக இருக்குது, போர்டும் நல்லா நீட்டாக இருக்குது. அதனால் நீங்கள் வந்து இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்டு வருது. 12க்கு மேலே போனால் தான் பிரச்சனை. 12 வோல்ட்டு கரெக்டாக அதோடு நின்றுக்குது அப்படின்னா பிரச்சனை இல்லை, நல்லா நீட்டாக இருக்குதுன்னு அர்த்தம். இப்படி செக் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்துக்கு இதை போர்டு யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி இந்த வோல்ட்டு கம்மியாக வருது அதெல்லாம் நீங்கள் பவர் சப்ளை தான் மிஸ்டேக்காக இருக்கும், அதை நீங்கள் பார்த்துக்கலாம். அதிகமான வோல்ட்டு வரக்கூடாது, கம்மியான வோல்ட்டு இருக்கும். ஒரு 9 மேலே வரலாம், 12க்குள்ளே இருக்கலாம். அதுக்கு மேலே எதாவது போனால் தான் மிஸ்டேக்கு பவர் சப்ளை போயிருக்கும், அதை நீங்கள் மாற்றுற மாதிரி வரும். இப்போ இதுக்கு வந்து எப்படி லைன் கொடுக்கலான்னு சொல்லி நான் உங்களுக்கு ஒரு 2 பிக்சலை பற்றின எடுத்துக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு, இதை வச்சு நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இப்போ நீங்கள் இது எப்படி லைன் எடுக்கணும்னா, இது பார்த்திங்கன்னா இந்த
அவுட்புட்டில் வரதெல்லாம் பார்த்தீங்கன்னா மைனஸ் லைனு. இந்த ஒரு சேனல் இந்த 6 சேனலுக்கு பார்த்தீங்கன்னா அவுட்புட் என்ன லைன் வரும்னா மைனஸ் லைனு தான் வரும். இப்போ நீங்கள் அப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா பிக்சலில் மைனஸ் கொடுத்துருப்பாங்க, எம்டியாக பிளாங்காக இருக்கும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மைனஸு, அந்த மைனஸ் லைன் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சேனல்லேருந்து மைனஸ் வருது. அந்த மைனஸ் எடுத்து நான் பிக்சல் மைனஸில் ஜாயிண்ட் அடிக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா லைட்டோட ப்ளஸ்ஸு பார்த்தீங்கன்னா இங்கே இந்த எஸ்எம்பிஎஸ்லேருந்து ப்ளஸ்ஸோட நம்ம லைன் கொடுத்துணும். பார்த்தீங்கன்னா லைட் எரியுது உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா இந்த சேனலுக்கான அவுட்புட் வரும்போது கரெக்டாக அந்த லைட்டு அணைக்குது. இந்த மாதிரி தான் நீங்கள் 6 சேனலுக்கு லைன் கொடுத்துக்கலாம். 6 சேனலுக்கு ஒவ்வொரு சேனல் நீங்கள் 5 பல்பு கூட போட்டுக்கலாம், 5 கட்டு அப்படி போட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அந்த ஃபஸ்ட்டு சேனல்னால் அந்த சேனலுக்கு ஒரு அவுட்புட்டில் நீட்டாக லைட் எரியுது. பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி நீங்கள் பார்த்து போட்டுக்கிட்டால் நல்லா நீட்டாக ஒரு எம்டியாக போடுங்க. அந்த மாதிரி ஒரு பிசி போர்டு ரன்னிங் வச்சு நீங்கள் போட்டிங்கன்னா நல்லா நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு 30 கட்டு போட்டிங்கன்னா இங்கேருந்து நேராக போட்டிங்கன்னா நீட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக இது எரியுது. அந்த இப்போ உள்ளுங்க லைட் ஆஃப் பண்ணி காமிக்கிறேன். இந்த பல்பு வெளிச்சத்துக்கும் இந்த ரன்னிங்க்கும் நல்லா நீட்டாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை சொல்லலாம் தான் இன்றைக்கி இந்த வீடியோ. இந்த மாதிரி போட்டிங்கன்னா நல்லா நீட்டாக மைக் செட்டு நண்பர்களுக்கு தெரியும். இந்த மாதிரி நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி போர்டு உங்களுக்கு வேணும்னாலும் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் போயிட்டு இருக்குது. இந்த மாதிரி போர்டு நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. எஸ்எம்பிஎஸ் பிக்சல் எல்லாமே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. சரி, அப்படியே ஒரு டிப்ஸ் போடலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வீடியோ போடுறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு டவுட்டாக தான் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்படி உங்களுக்கு பொருள் ஏதாவது வேணுன்னா வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.